ஒவ்வொரு வாக்குறுதியா ஸ்பெசிபிக் டீசலுக்கு 3 ரூபாய் மானியம் தர நீங்களே ஏன் கொடுக்கல? மீனவர்களுக்கு வீடு ஏன் கட்டி? எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னீங்களே, ஏன் அதுல தகுதி வச்சு பாதி பேரை கழிச்சு கட்டினீங்க? ஆக அவர் கேட்ட கேள்விகள் குறிப்பிட்ட உறுதிமொழிகள் 505 யாராலையும் மனசு பேப்பரை வச்சு தான் படிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிறைவேறாத உறுதிமொழிகளை குறிப்பிட்டு பேசுறாரு. இதை ஒரு முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னா தப்பு கிடையாது. வடிகட்டிய பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு ஏதாவது சொல்லிட்டு போங்க. நாங்க சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம்னு டைலாக் கொடுங்க. ஆனா பொதுவாக பொதுவாக பேசி பொய்யை பரப்புகிறார்கள். எது பொய்? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுலாக்குவோம் அப்படின்னு சொன்னது நிறைவேறலைன்றது பொய்யா, இல்லை நிறைவேறாம இருக்கிறது மெய்யா?